அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விருந்தோம்பல் விருந்தோம்பல் பற்றி ரசூலுல்லாஹ் பல இடத்துல நிறையாவே கண்ணியப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை விருந்தாளிகள் வந்தாலும் அவங்கள நல்ல முறையில் முகம் சுளிக்காமல் நம்ம கவனித்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நம்மளை முகம் சுளிக்காமல் நமக்கு பரக்கத் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, வாரத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு விருந்தாளிகள் வரல அப்படின்னா அன்றைய நாள் எங்களுக்கு முசீபத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் கூட சொல்லப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் விருந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. பாதி பேர் உள்ளே சாப்பிட்டுட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே, பாதி பேர் வெளியில் நிற்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள சீக்கிரமாக சாப்பிடுங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். அந்தளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்காங்க விருந்தாளிகளை. மற்றொரு ஹதீஸில், விருந்து சாப்பிட்ட பின் ஓதும் துவா. நம்ம நிறைய இடத்துல போய் விருந்து சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எதுவுமே நம்ம ஓதுறதில்ல. அதாவது நமக்காக விருந்து சமைச்சவங்களுக்காக நம்ம துவா கேட்கணும்ல, அதையுமே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்காக சமைச்சவங்களுக்கு நம்ம துவா ஓதணும். எப்படின்னா, ஹல்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து சாப்பிட்ட பிறகு இந்த துவாவை ஓதுவாங்களாம். அல்லாஹும்ம அத்இமன் அத்அமனி வஸ்கி மன் ஷகானி. இதோடைய பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீ நீர் புகட்டுவாயாக. நம்ம போய் ஒரு இடத்துல விருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்காகவும் நம்ம துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.